ஓ முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ஓம் சரவண பவன். என்னுடைய நாமத்தை சொல்லி வணங்கிய உனக்கு இனி எந்த வகையிலும் யார் மூலமாகவும் கஷ்டத்தை வரவழைக்க கூடாதுன்றதுக்காக தான் இந்த அதிர்ஷ்டமான அற்புத எண்ணை தொட சொன்னேன். 555 இந்த எண்ணை தொட்டதின் மூலமாக உன் ஆசைகள் எல்லாம் அழகாக நிறைவேறப் போகுது என் செல்வமே. இப்போதைக்கு உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் கூடிய சீக்கிரம் இதை சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க தான் போறேன். என்னை வணங்கக்கூடிய நீ இனி எந்த வகையிலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு உனக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். கண்டிப்பா உன் விருப்பம் அனைத்தையும் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கூட நானே வரவழைப்பேன் என் செல்வமே. யாருக்குமே கெட்டது நினைக்காம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுள்ள உனக்கு உன் வாழ்க்கையை உயர்த்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நீ மட்டும் பொறுமையா இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்வில் நான் பெருமை சேர்ப்பேன். நீ பேசுற வார்த்தையா இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எப்போதும் எளிமையாக யோசிச்சு நிதானமாக நடந்து கொள். அன்பில் பணக்காரனாய் இருக்கும்போது, கோபத்தில் ஏழையாய் இருக்கும்போது அது கண்டிப்பா உன் வாழ்க்கையை உயர்த்தியே தீரும். உன் வாழ்க்கை ஒருபோதும் இப்படியே இருந்துடாது. நீ ஒருபோதும் எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சக மனிதர்களை பேதம் பாராது நேசிக்கக்கூடிய, உண்மையான சத்தியத்தையும் நேர்மையையும் மனிதநேயத்தையும் கடைபிடிக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையாக நீ இருந்துவிடு என் செல்லமே. உன் பிள்ளைகளை பத்தியோ உன் குடும்பத்தை வழி நடத்துவது பத்தியோ நீ யோசிக்க வேண்டாம். இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதை நினைச்சும் கவலைப்படவே கூடாது. ஏன்னா அனைத்தையும் சீர் செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க நான் தயாராயிட்டேன் என் செல்வமே. நீ தனிமேல தவிக்க கூடாதுன்றதுக்காக தான் உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் வந்திருக்கேன். நீ எப்போதும் கோபப்பட்டு பேசும் வார்த்தைகளை விட நேசத்தோடு அன்போடு பேசும் வார்த்தைகளை தான் இந்த முருகன் மிகவும் விரும்புவோனாக இருக்கிறேன். அப்படி எனக்கு பிடிச்ச நல்ல வார்த்தைகளை, அன்பான நல்ல வார்த்தைகளை நீ பேசும்போது உன் வாழ்க்கையிலையும் நிச்சயம் நன்மைகள் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ ஒருபோதும் யார் மனசும் புண்படும்படி பேசாதே. உன் எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் கைவிட்டுட்டு நீ வாழ்க்கையில ஜெயிக்க தயாராகு. உன் மனசை மற்றவங்க 1000 விஷயத்தை சொல்லி குழப்பலாம். ஆனா அந்த குழப்பங்களை போக்கி உனக்கான நல்லதை நடத்தி தர நான் இருக்கேன். உன் மனசுல எதிர்மறை எண்ணங்கள் இல்லாத வரையும் கண்டிப்பா உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். நீயும் எதிர்மறையா யோசிக்கிறத விட்டுட்டு நல்லபடியாக நேர்மறையாக சிந்திக்க பழகு. என்னையே நம்பி வாழக்கூடிய உன் வாழ்க்கையில இனி எந்த துன்பமும் இல்லாத அளவுக்கு உன்னை இன்பமயமாய் நான் வாழ வைக்கப் போகிறேன். என்னை வணங்கும் உனக்கு எல்லா வலிமைகளும் வந்து சேரும் என் செல்லமே. நீ ஒருபோதும் எதுக்காகவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்த வேணாம். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருப்பாங்களா, இறந்து போவார்களான்னு யாருக்கும் தெரியாதல்லவா. அதனாலதான் இன்னைக்கு நீ ஒருத்தர்கிட்ட சண்டை போட்டோம் அல்லது அவங்க மனசு காயப்படும்படி பேசிட்டு நாளைக்கு அவங்க இந்த உலகத்துல இல்லாம போயிட்டாங்கன்னா அந்த வேதனைய உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் எப்போதும் யார் மனசும் புண்படும்படி எதையும் செஞ்சிடாதுன்னு நான் மறுபடியும் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன்னால முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செய், தீமைகளை ஒருபோதும் செய்ய யோசிக்க கூட வேண்டாம் என் செல்வமே. இந்த முருகப்பெருமான் உன்னை தூக்கி விடவும் அள்ளி அரவணைக்கவும் உனக்கானதை செஞ்சு கொடுக்கவும் தயாராய் இருக்கும் போது யார் உன்னை நிராகரித்தாலும் நெஞ்சடைஞ்சு போகாதே. நான் கண்டிப்பா உன்னை மேலே தூக்கி விடுவேன். எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. நீ யாராக இருந்தாலும் உனக்குன்னு ஒரு தன்மானத்தையும் தைரியத்தையும் வச்சுக்கோ. எப்போதும் யாருக்காகவும் எதையும் இழந்துவிடக் கூடாது என் செல்வமே. உனக்காக நீ ஆசைப்படுற அனைத்தையும் கண்டிப்பாக நான் உன் கைகளை ஒப்படைப்பேன். நடக்க போறது எல்லாமே சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் தரும் விதத்தில் நடந்தே தீரும். இன்னையிலிருந்து பல மடங்கு சந்தோஷம் உன் வாழ்வில் உன்னை தேடி வரப்போகுது. நீ ஆச்சரியப்படுற அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது நீ இந்த உலகத்துல எத்தனை காலம் உயிரோடு வாழ்கிறாய் என்பது கிடையாது, எத்தனை பேரோட மனசுல நல்ல இடத்தை பிடிச்சிருக்குங்கிறது தான் அர்த்தம். நீ அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். பலத்தோடு கூடிய உடலை விட
தன்னம்பிக்கையோடு கூடிய மனம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் சிறந்தது. நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடு தைரியமாக வாழணும் என் செல்வமே. நீ நீயாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழும்போது சில பேருக்கு உன்னை பிடிக்கும், சில பேர் உன்னை விரும்புவார்கள், சில பேர் உன்னை வெறுப்பார்கள். யார் உன்னை விரும்பினாலும் வெறுத்தாலும் நீ ஒருபோதும் கவலை கொள்ளாதே. இதுவோ வாழ்க்கை. அதனால உனக்கு பிடிச்சது போல நீ வாழ்ந்துட்டு போய்கிட்டே இரு. பச்சோந்தி போல நேரத்துக்கு நேரம் மாறக்கூடிய, மனுஷர்களை பார்த்து மாத்தி மாத்தி பேசக்கூடிய இந்த மனிதர்களை நீ சட்டை செய்ய வேண்டாம் என் செல்வமே. நீ எதை விரும்பினாலும் அதை உன் கைகளில் கொடுக்க நான் தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். அதனால உனக்கு வேண்டியதை என்னிடம் வந்து கேளு. எப்பவுமே உன்னை விட உன் திறமைகளுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் அதிகம் கிடைக்கணும். ஏன்னா உன் உருவத்துக்கு கிடைக்கிற மதிப்பை விட உன் செயலுக்கும் உன்னுடைய திறமைக்கும் கிடைக்கிற மதிப்பு தான் காலம் காலமாக நிலைச்சிருக்குன்றதை நீ மறந்துடாத. அதுதான் உனக்கான சுயமரியாதையும் கூட. இப்போது உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு கண்டிப்பா உனக்கான நல்லதை நான் நடத்தி தருவேன். ஒண்ணும் இல்லாம வாழ்க்கையை வாழ்றவங்கள கூட ஓகோன்னு வாழ வைக்க என்னால முடியும். அப்படி இருக்கும்போது நடுத்தர குடும்பத்து வாழ்க்கையை வாழக்கூடிய உன்னை நல்லபடியாய் வாழ வைக்க எனக்கு நேரம் அதிகம் ஆகாது என் செல்வமே. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நல்ல செயல்களை நீ செய். நீ நல்லா இருக்கும்படி உனக்கான நன்மைகளை நான் செய்து தருவேன் செல்வமே. யார் உன்னை பத்தி என்ன குறை சொன்னாலும் அவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போய்கிட்டே இரு. ஏன்னா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு உன் மேல அக்கறை வச்சு நீ என்ன செய்யற நேரம் ஒதுக்கி கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு நீ அவர்களுக்கு நன்றி சொல்லிதானே ஆகணும். வாழ்க்கைனா வலிகளும் வேதனைகளும் அவமானங்களும் வரத்தான் செய்யும். அது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தாண்டி போய் உன்னுடைய வாழ்வில் நீ வெற்றி பெற தயாராகு. கண்டிப்பா உன் வாழ்க்கையை அற்புதமானதா அழகானதாக நான் ஆக்கி காட்டுவேன். உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்த நான் தயாராக இருக்கிறேன் என் செல்வமே. உன் மனவேதனைகள் அனைத்தும் உன்னை விட்டு மறந்து போகும்படியும் முன்ன விட்டு மறைஞ்சு போகும்படியும் நீ நினைக்கிற எல்லா விஷயங்களும் நல்லபடியாய் நடக்கும்படியும் நான் செய்ய போறேன். நீ ஒருபோதும் சங்கடம் கொள்ளாதே. உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் அப்பாவாக இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன் என் செல்வமே. நீ விட்டு கொடுத்து போறது தப்பே இல்லை. ஆனா விட்டு கொடுத்து போறதும் அனுசரிச்சு போறதும் ஒரு அளவோடு இருந்தாதான் உனக்கு நல்லது. நீ சும்மாவே எல்லாத்தையும் விட்டு கொடுத்துக்கிட்டு எதுவும் பதிலுக்கு பேசாம அமைதியாவே பொறுமையாவே போனீனா அப்புறம் உனக்கும் ஆசைகள் இருக்கு, உணர்வுகள் இருக்குன்றதையே இந்த உலகம் மறந்து உன்னை சாதாரண ஏமாளியாகவும் கோமாளியாகவும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உனக்கானதை உரிமையாக கேட்டு பெறவும் நீ தயாரா இருக்கணும். உன் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரியும் என் செல்வமே. நீ ஒருபோதும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாத. அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கலையே அமையலையே நினைச்சு ஏங்கவோ அல்லது ஏக்கம் கொள்ளவோ வேண்டாம். உன் கர்மாக்களையும் கஷ்டங்களையும் எப்போ எப்படி சரி செஞ்சு உனக்கு ஏற்றமான வாழ்க்கையை கொடுக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இனிமே உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வரவிட மாட்டேன். கண்டிப்பா நல்லதே நடக்கும் என் செல்வமே. உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு உன் அப்பன் முருகன் நான் வந்த பிறகு இனி நீ எதுக்கும் கவலைப்படாத. ஓஹோன்னு வாழ்ந்து ஒண்ணுமில்லாம போனவங்களும் இந்த பூமியில இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற நிலைமையில வாழ்ந்து இப்போ ஓஹோன்னு வாழ்க்கையை ஜெயிச்சு வாழ்றவங்களும் இந்த பூமியில இருக்கதான் செய்யறாங்க. நீண்ட நாட்களாக நீ காத்திருந்த அனைத்து விஷயங்களையும் உன் கைகளில் நான் வந்து கொடுக்க போறேன். நீ நினைச்சதை விட உன் வாழ்க்கையை நான் பாதுகாப்பாய் கொண்டு போவேன். உன்னுடைய திட்டங்களை செயல்படுத்தி உன்னை வெற்றி பெற செய்வேன் என்று செல்லவே. உன் மனசுல இருக்கிற பயத்தை எல்லாம் போக்கி உனக்கு ஆதரவாக நான் இருக்க போறேன். நீ எதையும் யோசிக்கும் ஆற்றலோடு திறமையோடு தைரியத்தோடு இருப்பதால் தான் அனைத்தையும் உனக்கு நான் செய்து தரப்போறேன். நீ கேட்டதையெல்லாம் பெறப்போற. இனி எந்த எதிர்மறமும் எண்ணமும் இல்லாம நீ வெற்றிகரமாக வாழப்போற. உன் நம்பிக்கையும் பொறுமையும் உன்னுடைய லட்சியத்தை நீ நிறைவேற்றிக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும். உன் சிந்தனைகளை சிதறவிடாம உன் எண்ணத்தில் இருக்கும் பயத்தை முதல்ல தூக்கி எறி. இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயப்படுறதை விட என்னை மீறி எதுவும் நடக்காது, என் அப்பன் முருகன் எல்லாத்தையும் பார்த்துக்குவார்னு என் மேல் நம்பிக்கை வச்சு முருகா முருகான்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இரு. இத்தனை நாளா
நீ என்னிடம் வச்ச எல்லா பிரார்த்தனைகளையும் இப்போதே நிறைவேற்றி உனக்கான நல்லதையும் உன் விருப்பம் போல உன் வாழ்க்கையில அரங்கேற்றப் போகிறேன் என் செல்வமே. நிச்சயம் இந்த நாள் முதலே இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்ல நாளாக இருக்க போது. உன் மனக்கவலைகளை எல்லாம் என்கிட்ட விட்டுட்டு என்னை பார்க்க ஓடோடி வா. நான் இன்று இரவு கண்டிப்பாக உன் கனவில் காட்சி தருவேன் என் செல்வமே. அது மட்டுமல்ல, இப்போதே உன் வாழ்க்கையில பல மாற்றங்களை கொடுத்து நீ முன்னேற்றம் அடைஞ்சு ஜெயிச்சு வாழும்படி செய்ய போறேன். நீ எப்போதும் உறுதியான மனசோட தைரியமாக இருந்தாலே உன் வாழ்வில் சுலபமாக ஜெயிச்சிட முடியும். எப்போதெல்லாம் உனக்கு என்னை பார்க்கணுன்ற ஆசை இருக்கோ அப்போதெல்லாம் என்னை தேடி என் ஆலயத்துக்கு ஓடிவா. நான் உன்னை ஆசீர்வதித்து உனக்கான அருள் செய்து உன்னை வெற்றிகரமாய் வாழ வைப்பேன். உனக்கு முன்பும் பின்பும் வலப்புறமும் இடப்புறமும் கையில் வேலோடு இந்த முருகப்பெருமான் எப்போதும் காவலனாகவே இருந்துகிட்டு இருக்கேன். அதனால உனக்கு எந்த பயமும் வேண்டாம். அடுத்தடுத்து வரிசையாக உன் வாழ்க்கையில பல நன்மைகள் நடக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அது அனைத்தையும் பெற்றுக்கொண்டு எனக்கு நன்றி சொல்ல நீ தயாராகிக்கோ என் செல்வமே. உன்னுடைய ஏமாற்றங்கள் எல்லாமே உனக்கு ஒரு எச்சரிக்கை நினைச்சுக்கோ. நீ பெரிய அளவுல ஏமாந்து போகாம இருக்கிறதுக்காக தான் சில விஷயங்கள்ல ஆரம்பத்திலேயே சின்ன அளவுல உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்றதையும் நீ புரிஞ்சுக்கோ. உன் மனசுல வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு எப்போதும் நேர்மறையாக நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த முருகப்பெருமான் உனக்கான நல்ல விஷயங்களை உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய விஷயங்களை நடத்தி காட்டுறேன். நான் ஒருபோதும் உன்னை திசை மாற விடமாட்டேன். என் உயிருக்கு உயிரான பிள்ளையாக இருக்கும் உன் வாழ்க்கையில நீ முன்னேறும்படி நான் உனக்கு வழிகாட்ட போறேன். கண்டிப்பாக நீ ஜெயிப்பாய். உன்னையும் நான் வெற்றியடைய செய்வேன் என் செல்வமே. சில பேரை உனக்கு பிடிக்கலைனாலும் அவங்களை வெறுக்கவும் முடியாம வேணாலும் ஒதுக்கவும் முடியாம அவங்க கூடயே வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டாயத்துல தான் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில இன்னும் நீ தனியா சுதந்திரமா உன் வாழ்க்கையில எல்லா முடிவுகளையும் நீயே எடுத்து வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழும்படி நான் உனக்கு துணை நிற்க போறேன். இதுவரைக்கும் வந்த தடைகளை நினைச்சு மனசு வருத்தப்படாதே. இனி வரப்போகிற உயர்வு கண்டிப்பாக மிகப்பெரிய உயர்வாக உனக்கு வந்து சேரப்போகுது. உன் எண்ணம் எல்லாமே உன் எண்ணம் போலவே உன் வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகுது. இருளில் இருந்து வெளிவந்து நீ ஒளி சூழ வாழப்போற. நீ மகிழ்ச்சியாக இருக்கணுமே செல்வமே. உனக்கு நடக்க போற எல்லா விஷயங்களும் இனி நல்லதாகவே நடக்கும். உனக்கு என்ன நடக்க போதோ அது அனைத்தையும் சிறப்பா நடத்தி கொடுத்து உன் எதிர்காலத்துக்கு நானே பொறுப்பாளனாக இருக்க போறேன். உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கு உனக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் சில உறவுகள் மூலமாக நானே செஞ்சு உன் கைகளில் ஒப்படைப்பேன். ஓம் முருகா சரணம்.